ரவீந்திரன் துரைசாமி, இது ஒரு வேட்பாளர் தேர்வு பட்டியல்ன்றது விசிகாவுக்குள்ள பெரும் அழுத்தம் இருக்கும் தலைவராக. ஏன்னா நிறைய மக்கள் நாங்கள் இருக்கோம், ஏன்னா களமாடி இருக்கிறாங்க, களத்தில் இருந்திருக்கிறாங்க, அப்படிலாம் அழுத்தம் இருக்கும். சர்ப்ரைஸாக தான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவர் காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போடுறேன்னு அங்கிருந்த சிந்தனை செல்வன் தொகுதியை மாத்துறாங்க. 3 பேருக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு ஒரு காரணம் தலைவராக சொல்றாருன்றது. அப்புறம் கவனமாக தமிழக அரசியல் சூழல் மாறப்போகுதுன்னா அப்போ நம்ம இன்டர்னல் பாலிடிக்ஸ், கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பேச வேண்டியிருக்கு, அரசியல் கணக்கு பேச வேண்டியிருக்கு, தமிழக அரசியல் சூழல், இதெல்லாம் சேர்த்து தானே திருமாவளவர்கள் முடிவெடுத்திருப்பாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? வெல் தாட் அவுட் ஸ்ட்ராட்டஜி, ரொம்ப பிரமாதமான ஒரு வியூகத்தை சகோதரர் தோல் தூரமா பண்ணியிருக்கிறார். இந்த இடத்துக்குள்ள அவர் களத்துக்குள்ள வரலன்னா விடுதலை சிறுத்தைகள் வளர்ச்சி அவர் கேரண்டி பண்ண முடியாது. மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனாவாதியாட்டு எது எது எப்படி வருங்கிறத கருத்துல கொண்டு தெளிவான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். காரணம் 2024 தேர்தல் முடிவு. 24 தேர்தல் முடிவில் அவங்க 2 தொகுதியும் ஏற்கனவே வெற்றி பெற்ற 2 தொகுதியில் இப்போ வெற்றி பெற்று அங்கீகாரம் பெற்றுட்டாங்க. இண்டிவிஜுவல் பானை சின்னத்தில் பெற்று அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமலே அரியலூர் செக்மெண்ட்லையும் ஜெயங்கொண்டாம் செக்மெண்ட்லையும் ரெட்டையில லீட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அவங்க என்டிஏல நிற்கும் போதே விழுப்புரம் ரவிக்குமாருக்கு அந்த பானை சின்னத்துக்கு எதிராக அவங்க விழுந்தூர்பேட்டை செக்மெண்ட்லையும் திருக்கோயிலூர் செக்மெண்ட்லையும் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 செக்மெண்ட்டுக்குள்ள லீடுங்கிறது 2024 பாஜக தனியாக நின்றனால அதிமுக மொத்த லீடு எடுத்த தொகுதிகளே சிங்கிள் டிஜிட்டுங்கிற லெவலில் இவங்களுக்குள்ள 2-4 தொகுதிங்கிறது ஒரு போலரைசேஷன் அங்கே உருவாயிட்டுன்னு தெரியுது. ஓகே, அந்த போலரைசேஷனுக்கு எதிராக நம்மளும் கவுண்டர் போலரைசேஷன் பண்ணிடுவோம். கவுண்டர் போலரைசேஷன் பண்ணினாதான் நாம் நாளைக்கு 4 எம்பி கேட்க முடியும். நாம் இல்லைன்னா அங்கே இல்லை வடதமிழகத்தில். அந்த நிலையை உருவாக்கணும்னு அவர் தெள்ள தெளிவா அதுக்காக தான் தானே நுணுக்கமா சிந்திச்சு அதை பண்றாரு. அவரே இறங்கி அதில் வராருன்னா அந்த போலரைசேஷனை பண்ணிடுவோம், பெர்பச்சுவேட் பண்ணிடுவோம்னு நினைக்கிறாரு. இந்த போலரைசேஷன் ஆங்கிள் தான் இவரை இன்னைக்கு காப்பாத்துது. இவரை விட பாசிட்டிவ் சக்தியாட்டு 2 விழுக்காடு வாக்குல வந்தவர் கிருஷ்ணசாமி. அவரு நெல்லை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி எல்லா தொகுதிகளிலுமே தேனி கணிசமா வாக்கெடுத்தாலும் அவருக்கு எதிராக போலரைஸ் பண்றதுக்கு இன்னொரு கம்யூனல்னு சொன்னா இப்போ சகோதரி திலகபாமாவை நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவரை கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. சகோதரர் வடிவேல் ரவணனை தேவேந்திர குல வேளாளரை போட்டிருக்காரு. பட் பை அண்ட் லார்ஜ் வன்னியர் சங்கம், வன்னியர்களுக்கான நலனுக்கான 10.5 அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு கட்சியாட்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கவுண்டர் போலரைசேஷனுக்கு ஒரு சக்தி இல்லாதனாலதான் இவரு கிருஷ்ணசாமி சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியல. தேவேந்திர வேளாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமியால் நிற்க முடியல. இவருக்கு கவுண்டர் போலரைசேஷனுக்கு ஒரு சக்தி இருக்கிறதுனால அன்னைக்கு இளைய பெருமாள்கிட்ட இருந்து உருவான அந்த வாக்கு இவரோட ஒரு தனித்துவ தலைமையின் கீழே அவரால் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். போலரைசேஷன் தான் அரசியலுக்கு தான். அதுக்காக அதிமுக ஏசில இருந்து பேசிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி இங்க டீப்ல இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா அவரு 2001 இருந்தே எனக்கு சொல்லும் போது அண்ணே பொது தொகுதி வரல, அதனால உங்களுக்கு டிக்கெட் தர முடியலன்னு சொன்னார். அந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமானவர் தான். பாமகவில் நான் இருந்து அரசியல் பண்ணும்போது எனக்கு இந்த கிரவுண்ட் ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுங்கிறனால நான் சொல்றேன். ஓகே, இந்த போலரைசேஷனை தாண்டி இன்னும் காரணங்கள் என்னன்னா இவருக்கு பேஸ் பறையர் சமூக பேஸ். பறையர் சமூகம் 52 காமராஜுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, 57 62 காமராஜ் வின்னரா இருக்குது. காரணம் இந்த 3 எலெக்ஷன்லயும் பறையர் சமூகம் தான். அதே மாதிரி மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு காமராஜ் வெளிப்படையாட்டே அதை அங்கீகரிச்சாரு. மக்கள் தலைமை எம்ஜிஆருக்கு 77 80 84 அவர் வெளிப்படையாக அங்கீகரிக்கலனாலும் இவங்க தான் பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்தாங்க. இப்ப திருமாவளவன் தான் வெற்றி பெறா 2019 21 24 இருக்கிறாரு. ஓகே, இன்னைக்கு அவருக்கு ஓன் பேஸுக்கு ஒரு பெர்செப்ஷன் வைஸ் விஜய், ரியாலிட்டியில சீமான். இது மற்றவங்க பொது புத்தியில யாரும் கவனிக்க மாட்டாங்க. திருமாவளவன் அதை ரொம்ப நுணுக்கமா கவனிக்கிறார். இப்ப இது சப் கேட்டகரைசேஷன், இடஒதுக்கீடு, பிரியாரிட்டி அருந்ததி இடஒதுக்கீடு, இது பறைய கம்யூனிட்டியில உள்ள எஜுகேட்டட் பீப்புள் ஒரு இஷ்யூ ஆட்டு அஜிடேட் பண்றாங்க. இப்ப நீங்க போலரைசேஷன்ற ஒரு புள்ளியில இருக்கிறீங்க. சீமான் அவர்கள் நம்ம தொடர்ந்து பேசினதுதான், அவர் விஜய் பேசுறது. இப்ப விஜய் வாக்குகளை பிரிப்பார், சீமான் நம்ம வாக்குகளை எடுக்கிறாருன்னு இறங்குறதுன்னு ஒண்ணு. ஆனா
அவரோட பேட்டியில 3 முக்கியமான புள்ளிகள் இருக்கு. அவரே நிக்கிறது அப்படின்றது ஒண்ணு, வேட்பாளர் பட்டியல்ல மாற்றம், சிந்தனை செல்வனுக்கு வாய்ப்பு, மீதி 3 பேருக்கு இல்ல, மூன்றாவதையும் சொல்லிடுறேன், பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படின்னு. அதுதான் பிரியன் அந்த புள்ளியை தொட்டு தான் பேச. இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணாம போலரைசேஷன் ஒரு புள்ளியை மட்டும் நீங்க தொடுறீங்களா? போலரைசேஷன் தான் மெயின். அந்த போலரைசேஷன் இருக்கனால தான் அவர் இவ்வளவு வருஷம் சர்வைவ் ஆயிட்டு இருக்காரு. ஏன் பாசிட்டிவ் வோட்ஸ், ஏன் 3 பேர் வேட்பாளர்? அது லாயல்டி டெஸ்ட் பண்றது. இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ள அவர் இந்த முறை என்ன பண்றாருன்னா 6 பரையர் சமூக வேட்பாளர்கள், ஒரு கிறிஸ்தவ பரையர், ஒரு முஸ்லீம். அப்ப அவருக்கு சஸ்டைன் ஆகி அவருக்கு ஒரு பேஸா வரக்கூடியவங்க கன்ஷிராம் பாணியில எஸ்சி மைனாரிட்டிஸ் தான் வருவாங்க. பேக்கிங் கம்யூனிட்டி, பேக்கிங் கம்யூனிட்டி, சோஷியல் இன்ஜினியரிங் தான் ஃபர்ஸ்ட்ல பாக்குறாரு. பண்ருட்ல ஒரு முஸ்லீமை தான் போடுறாரு. ஒரு கிறிஸ்தவ பரையர் சமூக சகோதரரையும் தென் மாவட்டத்திலும் ஒரு பரையர் சமூக சகோதரர் தான் அவர் கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. சோ அந்த இடத்துக்குள்ளேயும் அவர் தெளிவா நிற்கிறாரு. இது விக்கிரவாண்டியில அவர் நேரடியா பார்த்த ஒரு விஷயம் தான். வடதமிழகத்துல விக்கிரவாண்டி தேர்தல்ல ரெட்டலையால அண்ணாமலையும் எடப்பாடியும் சேர்ந்து 2 பூத்துல தான் ஈரோடு கிழக்குல பண்ண முடிஞ்சது. அவ்வளவுக்குள்ள அவங்களுக்கு சஸ்டைன் பண்ண முடிஞ்சது. ஆனா பாமக 50 பூத்துல வன்னியர்கள் ஆளுங்கட்சியும் ஸ்டாலினையும் மீறி 50 பூத்துல லீட் காட்டி இருக்காங்க. அப்ப இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன், போலரைசேஷன் பாமகவுக்கு எதிரான ஒரு போலரைசேஷன். இங்க விஜயும் சீமானும் இவருக்கு கொடுக்கிற நெருக்கடி, அப்ப நம்ம தான் களமாடணும். இதான் பாயிண்ட். இதான் தான் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காரு. விஜயை பற்றி பொது புத்தியில எல்லாரும் சொல்லிட்டு இருக்காரு, அவரே பேசி இருக்காரு. பிரியன் சொன்ன மாதிரி ஒருவேளை அவருக்கு ஒரு டவுட் வந்துருதோ திமுக வெற்றி குறித்தோ, இல்ல கூட்டணி அரசு நம்ம பங்கு பெறலாமோ, இல்ல பாஜக வந்துரும் அதிமுக, அது மாதிரிலாம் 10 சீட்டு வாங்கின தேமுதிக நான் திருமாவளவன் கொடுக்கக்கூடிய வெற்றி வீரருங்கிற அந்த அந்தஸ்தை அவங்களும் ஷேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு வர்றாங்க. இது என்னன்னா அவங்களும் ஷேர் எடுத்தாதான் இவருக்கும் வெற்றிங்கிறது நிற்கும். இவருக்கு அந்த நெகட்டிவ் இதையும் டைலூட் பண்ணதுக்கு தேமுதிகவும் நாயுடு சமூகமும் அந்த தெலுங்கு தாய்மொழி சகோதரர்களும் தேவை. அதுவும் ஃபேக்ட். இதெல்லாம் குரோன் பொலிட்டிக்ஸ். இது அவர் ரொம்ப தெளிவா களத்துல இருந்து வந்தவங்கனால அவருக்கு தெரியுது. கள அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த போலரைசேஷனுக்கான இதை பண்றாரு. ஒரு மாஸ்டர் மூவ்னு பாராட்டுறீங்க. மாஸ்டர் மூவ், சந்தேகம் இல்ல. இந்த போலரைசேஷனை பண்ணாதான் 3 எம்பி 4 எம்பி கேட்க முடியும்.